எல்லாத்துக்குமே கோயில் சொல்றீங்க, நோய்கள் தீர ஏதாச்சும் கோயில் இருக்கா சார்? உடம்பு தான் பெரிய சொத்துங்க. ஒரே ஒரு வைரக்கல்லா இருந்தாலும் அது ஒரு மாணிக்க கல்லா பெக்கணும்னு சொல்லி அந்த காலத்தில் தெய்வங்களை நல்லா வழிபாடு பண்ணாங்க. 3 விதமான நோய் இருக்குங்க. கடவுள் கொடுத்த வினை ஒன்று, வம்சாவளியிலேருந்து வந்த நோய் ஒன்று, இதய நோய்க்குன்னே இருதயேஸ்வரர் கோயில் இருக்குது. ஒரு யாராருக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னா ஃபிக்ஸுக்கு கோயில் இருக்குதுங்க. சுகர் வந்துருச்சுன்னா சுகருக்கு ஒரு கோயில் இருக்குது. லிவர் மட்டும் போயிருச்சுன்னா லிவருக்கு ஒரு கோயில் இருக்குது. உச்சியிலேருந்து பாதை வரைக்கும் 4448 வியாதிகள் இருக்குதுங்களா. ஓகே. அந்த காலத்தில் ஒவ்வொரு சித்தர்கள் வந்து 108 சித்தர்கள் வந்து ரெக்கார்டு, 18 சித்தர்கள் வரலாறு. ஒவ்வொருத்தருக்கு தீராத நோய். ஆஸ்பத்திரி போய் நான் குணமாகலைங்க. எல்லாரும் பாருங்க, சூரியனாருக்கு சூரியனார் கோயில் இருக்கு, சந்திரனுக்கு திங்களூர் இருக்கு, செவ்வாய்க்கு முருகனாவே இருக்கிறாருங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு எங்க வேணாலும் தன்வந்திரியுடைய சாமி சிலை வச்சு பூஜிக்கலாம். ஆனா அவருடைய உடம்பு, அவருடைய இறையாற்றல், அந்த சந்தன குழம்ப கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு வர கோயிலில் வர மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இந்த ரகசியம் எல்லாத்துக்கும் தெரியாது. அதில் ஒரே ஒரு சொட்டு அந்த சந்தனம் முருகு மேலே பட்டது, நாக்கில் பட்டுச்சுன்னா அந்த இறையாற்றல் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து சொன்னால் அதில் இருக்கிற ஒரு பெரிய விஷயத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு பெரிய பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் திரு சுப மாரிமுத்து ஐயா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. நல்லா இருக்கேன். சூப்பர் சார். ரொம்ப மங்களகரமாக இருக்குது சார். எப்பவுமே வந்துட்டு ஒரு இந்த மாதிரியான தெய்வீகமாக ஆரம்பிக்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்குது. கண்டிப்பாங்கம்மா சார். இப்போது எனக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவாக இருக்கிற ஒரு மைண்ட்லேயே இருக்கிற ஒரு கேள்வி, பெரும்பாலும் நமக்கே சேனலில் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, எல்லாத்துக்குமே கோயில் சொல்கிறீங்க, நோய்கள் தீர ஏதாச்சும் கோயில் இருக்கா சார்? அந்த கோயிலில் காலடி எடுத்து வச்சாலே நம்மளோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே சரியாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அற்புதமான கேள்விங்க. ஒரு அறிமுகம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இப்போ வந்துங்கம்மா, நோய் வந்து சீக்கிரமாக தீரணும் இல்லைங்களா? இந்த உலகத்தில் ஒரு அற்புதமான ரகசியத்தை இன்றைக்கி வந்து சொல்கிறேங்க. உலகத்திலேயே நம்ம பெரிய உடம்பு தான் பெரிய சொத்துங்க. நம்ம உடம்பு தான் பெரிய சொத்து. ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்திலேயே முன்னோர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சக்தியுள்ள சாமி கும்பிட்டு புத்தி உள்ள பிள்ளை பெக்கணுமா. ஓகே. என்னங்கம்மா? நம்ம சக்தியுள்ள சாமி கும்பிட்டு புத்தி உள்ள பிள்ளை பெக்கணுமா. மசமசன்னு பெற்று எல்லாத்துக்கும் அறிவு திறமை இல்லாமல், ஆளுக்கு ஒரு நோயிலையும் ஆளுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வியாக்கியானம் இல்லாமல் ஒரே ஒரு வைரக்கல்லா இருந்தாலும் அது ஒரு மாணிக்க கல்லா பெக்கணும்னு சொல்லி அந்த காலத்தில் தெய்வங்களை நல்லா வழிபாடு பண்ணாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நோய் அப்படிங்கிறது 3 விதமான நோய் இருக்குங்க. நோயிலேயே 3 விதம் இருக்கு. ஆமாம். கடவுள் கொடுத்த வினை ஒன்று, வம்சாவளியிலேருந்து வந்த நோய் ஒன்று, நாம் சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கத்தால் வரக்கூடிய நோய் ஒன்று, போன ஜென்மத்தில் நாம் எந்த நோயோடு விட்டுட்டு போனோமோ அது இந்த தொடர்ச்சி வந்து இந்த ஜென்மத்தில் எந்த நோயோ அந்த நோய் வந்து பேலன்ஸ் இருக்குங்க. அதோட தான் இந்த 2 நோய் ஜாயின் ஆகும். இந்த 3 நோயும் சேர்ந்ததாக ஊழ்வினை. இந்த ஊழ்வினை கர்மாவை தான் சரி பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான விஷயங்க. இப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் கோயில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கோயில் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் இருதயேஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கிறார். இதய நோய்க்குன்னே இருதயேஸ்வரர் கோயில் இருக்குது. ஓகே. ஒரு யாராருக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னா ஃபிக்ஸுக்கு கோயில் இருக்குதுங்க. எங்கே சார்? யாராவது இருக்குதுங்க, நான் தரேன். ஓகே. சுகர் வந்துருச்சுன்னா சுகருக்கு ஒரு கோயில் இருக்குது. ஆமாம். லிவர் மட்டும் போயிருச்சுன்னா லிவருக்கு ஒரு கோயில் இருக்குது. லிவர் மட்டுமே உடம்புல லிவர் போயிருச்சுன்னா அந்த லிவருக்கே ஒரு கோயில் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் உச்சியிலேருந்து பாதை வரைக்கும் 4448 வியாதிகள் இருக்குதுங்களா.
4448 வியாதிகளுக்கு உண்டான பேர் இருக்குதுங்களா. அதுக்கு தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து நோய்க்கும் பேய்க்கு வைத்தியம் பார்த்தாலே உடம்பு நல்லா இருக்குன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த ஆதி காலத்தில் எப்படி வாழ்ந்துக்கிறாங்கன்னா, நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு இயற்கையோடு வாழ்ந்துருக்காங்க. இந்த இயற்கையோடு வாழ்கிறதுல இன்றைக்கி 4000 கோயில் தமிழ்நாடுக்குள்ள இருக்குதுங்க. ஓகே. அதில் நோய் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு தீராத நோய். ஆஸ்பத்திரி போய் நான் குணமாகலைங்க, நான் வந்து ஹோமியோபதி வைத்தியம் பார்த்தேன் எனக்கு குணமாகலை, இப்படி பல விதமான இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் பார்த்தேன். எல்லாத்துலேயுமே நான் வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்து இந்த நோய்க்கு எனக்கு சரியாகலை, ஆனால் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உடம்பு பார்த்திங்கன்னா வேதனையாக இருக்குது, நான் தூங்குறது தூக்கம் இல்லை, எத்தனையோ வேதனையோடு தான் நான் படுத்திருக்கேன். இப்படி எத்தனையோ பேர் வந்து வசதி இருப்பவர்களும் சரி பாமர மக்களும் சரி இவங்கெல்லாம் வந்து நோய்வாய்ப்பட்டு அவங்களுக்கெல்லாம் எங்கே போனால் பித்தந்தெளின்னு தெரியாமல் மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி இந்த கோயிலை சொல்கிறேன். இந்த கோயிலை சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு அதிசயமான கோயில் இருக்குதான்னு உங்களுக்கே தெரியும். அதான் சார் வெயிட் பண்ணுறேன். அதை வெயிட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு காலத்தில் நோய்க்குன்னு ஒரு தெய்வம் இருக்குதுங்க. நோய்க்கே ஒரு தெய்வம் இருக்குது. ஓகே. நோய்க்கு சித்தர்கள் இருக்காங்க. ஓகே. அந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சித்தர்கள் வந்து 108 சித்தர்கள் வந்து ரெக்கார்டு, 18 சித்தர்கள் வரலாறு. இந்த 18 சித்தர்கள் வந்து அந்த காலத்தில் ஏன் வந்து இத்தனை மகான்கள் இருந்தாங்க, எவ்வளவோ மகான்கள் இருக்காங்க, எவ்வளவோ சித்தர்கள் இருக்கிறாங்க, அது ஏன் 18 சித்தர்கள் மட்டும் இந்த உலகத்துக்கு வந்து வரலாறாக கொண்டு வந்தாங்க? இப்போ வரைக்கும் அவங்கள தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாங்க. அதுக்கான காரணம். ஆனால் இந்த உலகம் வந்து 120 கோடி மக்கள் வாழ்கிறாங்க இன்றைக்கி. ஓகே. 5 லட்சம் ஜென்ரேஷன் வந்து கிரேத யுகம் திரேத யுகம் கலியுகத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மக்கள் வாழ்ந்துருக்காங்க. இந்த உலகத்துக்கே வெறும் 18 பேர் தான் செலக்ட் பண்ண முடியுமா? அப்போ இந்த உலகத்தில் எத்தனை சித்தர்கள் வாழ்ந்திருப்பாங்க? ஏன் அவங்கெல்லாம் வரலாறுல வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் இந்த 18 சித்தர்கள் மட்டும் இந்த உலகத்தில் அவங்களுக்கெல்லாம் தாயோட பேரே தெரியாது. அந்த 18 சித்தர்களுக்கு தாயோட பேரே தெரியாது. கடவுள் படைச்சாரு, இந்த உலகத்துக்கு ரகசியத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு மறுபடியும் பிறவி எடுத்துக்குவாங்க. ஓகே. அப்படி எடுக்கிறதுல ஏன் இந்த 18 சித்தர்களை வந்து அந்த காலத்தில் வந்து எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்கன்னா, கிரகங்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 9 கிரகங்கள். 9 கிரகங்கள் இருக்கிறாங்க. ஒரு கிரகத்துக்கு 2 சித்தருங்க. ஓகே. 9 2 18. வெரி குட், அவ்வளோதான். இந்த 18 சித்தர்கள் 9 கிரகத்துக்குள்ளே அடக்கம். ஓகே. என்னங்க? நவகிரகத்துக்குள்ள அந்த 18 நவகிரகத்தில் அடக்கம். இப்போ ராகு திசை 18 வருஷம். ஓகே. சித்தர்கள் 18 பேர். 18 பேர். கேது திசை 7 வருஷம். ஓகே. சப்த ரிஷிகள் 7 பேர். அப்போ ராகு கேதா தானே வாழ்ந்துருக்காங்க. ஓகே. இந்த வரலாறு தெரிஞ்சாதான் கிரகங்களுக்குள்ளதான் இவங்க வாழ்ந்துக்கிறாங்கிறத நீங்கள் கொண்டு வர முடியும். இப்போதான் சார் கனெக்ட் ஆகுது. ராகு திசை 18 வருஷம், சித்தர்கள் 18 பேர். 18 பேர். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு இல்லைன்னு ராகு எதுக்கு சொன்னீங்கல்ல? ஆமாம். அப்போ சித்தர்களுக்கு எது சொந்த வீடு? போய் தியானம் பண்ணிட்டு 100 வருஷம் 500 வருஷம் 1000 வருஷம் தியானம் பண்ணி உலக மக்களுக்கு நலனுக்காக எல்லா விஷயத்தையும் செய்துட்டு அங்கேயே ஜீவசமாதி ஆயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை, ராகுக்கு சொந்த வீடு இல்லை, சப்த ரிஷிகளுக்கு சொந்த வீடு இல்லை, கேதுக்கு சொந்த வீடு இல்லை. அப்ப அந்த காலத்துல கிரகத்தை ஒன்றிதான் வாழ்ந்துருக்காங்க. சார் இப்போ சித்தர்கள் 18 பேர் சொல்லியிருந்தீங்க சார். அப்ப அந்த நவகிரகத்தோட ஒரு பிளானட்ஸ்க்குமே வந்துட்டு 2 பேரை கணக்கு பண்ணால் கூட 18 பேர் வந்து. ஆமாங்க. இப்போ நீங்கள் 18 சொன்னீங்க இல்லையா, நவகிரகத்தோட ஏன் கனெக்ட் ஆகுதுன்னா 18 கூட்டுங்க பார்க்கலாம். 18 இன்ட்டு அப்படி சொல்லுங்க. 18மே கூட்டுங்க. ஆமாம், 8 + 1 9. அப்போ நம்ம 9 கிரகத்துக்கு தானே 2 சித்தர், 9 2 18. ஓகே. ஆமாம் சார். எப்படி பார்த்தாலும் வந்து எப்படி பார்த்தாலும் அப்படித்தான் வருது இல்லைங்களா? ஆமாம் சார். அப்படித்தானுங்களா? ஆமாம், அப்படிதான் இருக்காது. என்ன கணக்கு எப்படி யார் சொன்னாங்க? இதை ரிஷிமார்களுக்கு கொண்டு வரோம்னா அந்த 9 18 சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சார். இந்த சப்த ரிஷிமார்கள் வந்து எத்தனை பேர் சொன்னாங்க? சப்தன்னா 7 பேர் சொன்னான். ஆமாம். இந்த 9 18 ஒரு 7 எவ்வளோன்னு சொல்லுங்க. 18 ஒரு 9. ஓகே. 18 ஒரு 18 ஒரு 7. 18 7. 8 7 25 தானே? ஓகே. 25 வருங்க. அந்த 5 2 கூட்டினீங்கனால அது 7 தான். ஆமாம் சார். என்னங்க? ஆமாம், 5 2 7 8 1 9. அப்போ கரெக்டாக இருக்கு. எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்காங்க. ஓகே. சித்தர்கள் 18 பேருன்னு சொன்னீங்க, நவகிரகம் 9ன்னு சொன்னீங்க. அந்த சித்தர் வந்து ராகு திசை 18 வருஷம்னா 8 1 9. அப்போ கிரகத்தை ஒன்றி தான் இருக்குது. சப்த ரிஷிமார்கள் இருக்காங்க, அது 7 பேர்னு சொன்னோம். அந்த 9 வந்து ராகு திசை 18, இந்த 7ஐயும் கூட்டினீங்கன்னா 25. இந்த 5 2 7. அப்போ சப்த ரிஷிமார்களும் 7. அப்ப கிழமைகள் 7, வானவில் 7, சப்த சுரங்கள் 7, சப்த கன்னிமார்கள் 7, சரிகம பதனிசா 7, கிழமைகள் 7,
ஆமா சார். எல்லாமே 7 7 7 7 ஜென்மம் மனைவி அமைவது. ஓகே. இல்லைங்களா? ஆமா. 7 7 ஜென்மம் தவம் இருந்தால் தான் ஒரு மனைவி அமையுமா. நம்ம காசு இருக்குது, வீடு வாசல் இருக்குதுங்கிறதுக்காக மனைவி அமையாது. ஓகே. 7 7 ஜென்மம் தவம் இருந்தால் தான் நமக்கு ஒரு வாழ்க்கை துணை வருமா. அதனால போன அத்தனை ஜென்மம் தவம் எடுத்தா தான் உடனே கல்யாணம். பாருங்க, 40 வயசு உள்ளவங்களுக்கு 7 7 சொல்றது 49 வருஷமா? அது 49 இல்ல, 7 7 ஜென்மம்ங்கிறது ஜென்மம் எடுக்கிறீங்க. இத்தனை ஜென்மம்னு எடுக்கிறீங்க, ஒரு ஜென்மா வாங்குறீங்க இல்லையா? அப்ப எல்லாமே பாருங்க 7 7 சொல்றதுனால சொல்றேன். ஓகே. கிழமைகள் 7 7 7 ஜென்மம் 37 21 தலைமுறை, சப்த ரிஷிமார்கள், சப்த கன்னிமார்கள், சப்த சுரங்கள், வானவில் 7 எல்லாமே 7. இந்த 7 வச்சுக்கிட்டு ராகு கேதை மட்டும் ஆன்டி கிளாக்வஸ் 2 வச்சுக்கிறதுனால சித்தர்கள் எப்பவுமே வந்து உலகத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க அவுட் சைடு வந்துட்டாங்க. ஓகே. குடும்பத்தோடு அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிட்டு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் உன்னை நான் பார்த்தேன்னா வாழ்க்கை எனக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் நான் போய் தனியாக இருந்தேன்னா உலகத்துக்கே நான் பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு ஞானத்தை உருவாக்க முடியும்னு சொல்லி காட்டுக்குள்ளே போய் உட்காந்தாங்க. ஓகே. இல்லாட்டி அவங்க எது காட்டுக்குள்ளே போகிறாங்க? ஆமாம் சார். யாருடைய டிஸ்டர்ப் இல்லாமல் அவங்கள சுற்றி ஒரு வட்டம் போட்டு வாழ்ந்தாங்க. அதில் தான் கண்டுபிடிச்சது ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு சித்தர்கள் வந்து ஒரு ஒரு அங்கங்களை எடுத்துக்கிட்டாங்க. பொங்கன சித்தர் வந்து செல்வமும் புகழும் வேணும் தவம் பண்ணார். திருப்பதியில் போய் ஜீவசமாதி ஆயிட்டார். அப்போ செல்வமும் புகழும் உள்ள சாமி எதுங்க? பெருமாள். பெருமாள். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தவம் எடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ அந்த சித்தரால தான் அந்த சுவாமிக்கு சக்தியா? என்னங்கம்மா? அப்போ அந்த கொங்கண சித்தரால தான் அந்த சுவாமிக்கு சக்தியா? கொங்கண சித்தர் வந்து 800 வருஷம் ஊதியூரில் போய் திருப்பூரில் காங்கயம் பக்கத்தில் இருந்தார். அந்த இடத்துல தான் வந்து 800 வருஷம் தவம் பண்ணார். ஒரே ஒரு சங்கல்பம். ஓகே. இந்த உலகம் கடைசி காலத்தில் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் நகை நட்டுக்குத்தான் இந்த உலகம் ஒரு நாள் திரும்பி பார்க்குன்னு சொல்லும் போது அதுவும் நம்ம தயார் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் பொன்னூதியூர் மலையில் குடியிருந்தார். ஓகே. பொன் தங்கம். ஆமாம், பொன்னூதியூர். அவர் மூலிகையை தங்கமாக மாற்றி பார்த்துருக்காரு. ஆமாம் சார். ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். அதே தங்கம் தான் திருப்பதியில் ஜொலிக்குது. ஆமாம். அப்போ வந்து குருவோட அம்சம் தானே அது. அதனால அவர் வந்து கீழே இருக்கார். கொங்கண சித்தர் கீழே இருக்கார், திருப்பதி மேலே இருக்குது. இவரோட சக்தியோட இறையாற்றல் திருப்பதிக்கு மேலே வருது. ஓகே. அப்போ சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் யோகிகளும் மகான்களும் அகோரிகளும் இவங்கெல்லாம் பிறவி எடுத்து வந்ததுக்கு காரணமே உலக மக்கள் நலனுக்காக. ஓகே, சூப்பர் சார். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா மக்களுக்கு இது போய் சேரணும். இப்போ அந்த மாதிரி இப்போ நோய்கள் தீர நோய்க்கு ஒரு சித்தர் இருக்கிறார். இப்போ சொல்கிறேன் பாருங்களே. ஓகே. தன்வந்திரி சித்தர்னு ஒரு சித்தர் இருக்கிறாருங்க. ஓகே. தன்வந்திரி சித்தர். அவர் எங்க ஜீவ சமாதின்னு கேட்டீங்கன்னா கும்பகோணத்துல வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ள தன்வந்திரி சித்தர் ஜீவ சமாதி. கோயிலுக்குள்ள தன்வந்திரி சித்தர் ஜீவ சமாதி. அந்த இறையாற்றல் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும் தீர்க்கறதுக்குண்டான மூலிகைகள் அங்கதான் உற்பத்தி ஆகிறதுனால தான் வைத்தீஸ்வரன்கிறவரே, வைத்தியம் பார்க்க வந்தவரே வைத்தீஸ்வரன் ஆயிட்டாரு. டாக்டர். ஆமாங்க, அவர் தாங்க மெயின். எல்லாரும் பாருங்க, சூரியனாருக்கு சூரியனார் கோயில் இருக்கு, சந்திரனுக்கு திங்களூர் இருக்கு, செவ்வாய்க்கு முருகனாவே இருக்கிறாருங்க. ஓகே, அங்க இருக்கிறார். இதுல என்ன ஒரு அதிசயம் கேட்டீங்கன்னா, இந்த நோய் எப்படி தீக்குதுன்னு நம்ம தெரியணும் இல்லைங்களா? கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு, கார்த்திகை நட்சத்திரம் எல்லாத்துக்கும் வரும் இல்லைங்களா? எல்லாமே வரும். கிருத்திகை நட்சத்திரனாலும் ஒண்ணுதான், கார்த்திகை நட்சத்திரனாலும் ஒண்ணுதான். இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு ஒரிஜினல் சந்தனத்தை ஒரு 50 கிலோ 100 கிலோ அரைச்சி கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகன் மேலே வந்து அபிஷேகம் பண்ணி அந்த சந்தன குழம்பை கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு வர கோயிலில் வர மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இப்போவும் நடக்குதுங்க, காலங்காலமாக நடக்குது. இந்த ரகசியம் எல்லாத்துக்கும் தெரியாது. அதில் ஒரே ஒரு சொட்டு அந்த சந்தனம் முருகன் மேலே பட்டது, நாக்கில் பட்டுச்சுன்னா அப்பா அதில் சொல்கிறாங்க 4448 வியாதிகளும் நிவர்த்தி ஆகுமா. முதல்ல சொன்னீங்களே, இதுக்கு தன்வந்திரி சித்தருடைய மூல மந்திரம் இருக்குதுங்க. என்னென்ன நோய்க்கு வந்து மருந்து இருக்குதுன்னு ஒரு வேப்பந்தலைக்கும் கூட எத்தனை பேர் மந்திரிச்சுக்கிறாங்கன்னு இந்த பாட்டு இப்போ நான் சொல்கிறேன். அப்பா, இந்திரன் தந்த வேப்பிலை, இறைவன் தந்த வேப்பிலை, சந்திரன் தந்த வேப்பிலை, சதா சிவம் தந்த வேப்பிலை, இரணையனும் பிரகஸ்வதியும் தியானித்து தந்த வேப்பிலை,
சூப்பர் சார். வேப்பிலை வாங்கி முனிக்கொத்து, முனி விசாதி, பக்கப்பிளவை, பரும்பிளவை, உச்சிப்பிளவை, ஓடும்பிளவை, ஓடும் விற்புறுதி, கழுத்து சுத்திய கண்டாமாலை, சுழல்வாதம், கூட்டு சரவாங்கி, கோரா சங்கருப்பா, கல்லடி, முள்ளடி, முறியடி, அம்பு பட்டது, அருவாள் பட்டது, வெட்டுப்பட்டது, குத்துப்பட்டது, இப்படி 4448 வியாதிகளுக்கெல்லாம் கீழே போனால் கீழே எரிப்பேன், மேலே போனால் மேலே எரிப்பேன், பின்னங்கையாய் முழங்காய் குஞ்சு குஞ்சாய் எரிஞ்சு முட்டை முட்டை எரிஞ்சு ஆடுகள் மேஞ்ச காடுகள் போல அடிபட்டு பிடிபட்டு செந்நீர் வத்தி பொன்மாரி வத்தி திருப்பால் என்கின்ற திருப்பால் கடலுக்கே நோய்கள் எல்லாம் போகலாம் வா. ஐயோ பரித்தரா மரித்தரா குருவே துணை குரு பாதமே துணை ஓம் நமச்சிவாய. ஐயோ பா, எப்படி சார் இதை மகப் பண்றதுக்கே 1 வருஷத்துக்கு மேல மனப்பாடம் பண்றதுக்கு. ஆனா இந்த நோயை ஒரு தடவை இந்த மந்திரத்தை சொன்னா 1 கோடி பாவம் நிவர்த்தி ஆகுதுங்களா. அப்பா ஓகே. நான் 7 வயசுலேருந்து இதை சொல்றேங்க. என்னங்க, அப்ப இந்த மந்திர சக்தி உடம்புக்குள்ள நின்னா கெட்ட சக்தி வெளியே போயிரும் இல்லையா? கண்டிப்பா சார். அது போலதான் தன்வந்திரி சித்தருங்க. அந்த மண்ணுல என்னன்னு கேட்டீங்கன்னா வைத்தீஸ்வரன் மட்டும் இல்லைங்க. ஓகே. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் இருக்கிறாரு. முத்துக்குமாரசாமி தைலநாயகி. முருகனுக்கு அபிஷேகம் பண்ணின சந்தன குழம்ப நாக்குல தொட்டு வச்சாச்சுனால் எல்லா தோஷம் நிவர்த்தி ஆகுமா. அப்பாடி. அந்த ஊர்ல கார்த்திகை நட்சத்திர தன்னைக்கு மட்டும் முருகனுக்கு சந்தன குழம்பு அபிஷேகம் பண்ணி வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இதுக்காகவே காலையில 7 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்பா அந்த கோயில்ல 7 மணிலேருந்து 7 மணிலிருந்து எல்லாரும் இடம் பிடிச்சி உட்காந்துக்குவாங்க. ஓகே. 2 மணிக்குள்ள எல்லா முருகருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த சந்தன குழம்பை எல்லாத்தையும் கலக்கி ஒரு பெரிய அண்டாவில் வச்சு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்து நோய்வாய்ப்படுத்திருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. உடனே எந்திரிக்கலான்னு வந்தேன். அங்கே வந்து வாங்கிக்கிறவங்க இருக்காங்க. சில பேரால முடியாதவங்க அதை எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தாலும் அதை போய் ஒரு வாழை இலையில அந்த சந்தன குழம்பை வச்சு எடுத்துட்டு போய் அவங்களுக்கு உடம்புல பூசி விட்டாலோ, அவருக்கு நாக்கில் தொட்டு வச்சாலோ, நெத்தியில சந்தனம் வச்சாலோ, அந்த இடத்துல அந்த முருகர் வந்து குடியிருந்து அந்த நோய்க்கு மருந்து போடுறாரு. இப்பேற்பட்ட ரகசியம் 9 நவகிரகத்துக்குள்ள வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ளேயே இந்த ரகசியம் இருக்குதுங்க. இது வரைக்கும் யாருக்கும் மக்களுக்கு பெருசா தெரியல. ஆமா சார், யாருக்குமே. இன்னைக்கு டெம்பிள் எக்ஸ்பிரஸ்ல வந்து என்ன ஒரு அதிசயம்னு கேட்டீங்கன்னா, எப்படி நம்ம விஸ்வாமுத்தர் கோயில் வந்து நம்ம லக்கணத்துல மாந்தி இருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பிரேத தோஷ நிவர்த்தி ஆகுன்னு சொன்னோமோ, அதுபோல நோய்க்கு பேய்க்கு மருந்துக்காக செவ்வாய் முருகரா இருந்ததுனால கும்பகோணத்துல வந்து அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த முருகன் கோயிலுக்குள்ள சந்தன குழம்பு இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்கும் ஓப்பனா அப்படியே எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்குறாங்க. ஐயோ சார், இதெல்லாம் வந்துட்டு மூடி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மூடி வச்சுட்டாங்க. அந்த ரகசியம் வந்து இன்னைக்கு அற்புதமான நாளுங்க. தைப்பூசம் முடிஞ்சு முருகர் இன்னைக்கு வந்து இப்போ எல்லாரும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு இந்த பதிவை கேட்குறவங்க அத்தனை பேருமே யாரெல்லாம் ஆஸ்பத்திரியில் நோயில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க உறவுகள் போய் கார்த்திகை நட்சத்திரம் காலண்டரில் பார்த்தா எப்போ வருதுன்னு தெரியும். அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் கும்பகோணத்தில் போய் அங்கே வைத்தீஸ்வரன் கோயிலில் தங்கி அந்த அபிஷேகத்தை முழுசாக பார்த்துட்டு சாமிக்கு ஒரு 5 விளக்கு தீபம், தேங்காய் பழம், மாலை, கல்கண்டு வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு உங்கள் ஜாதகத்தையும் கொண்டு போய் அந்த முருகர் பாதத்தில் வச்சுட்டு இவருக்கு இந்த நோய் நல்லா போகணும்னு சொல்லி மனசார சந்தன குழம்பை வாங்கிட்டு வந்து அவங்க உடம்புல பூசிட்டு அவங்க நாக்கில் தொட்டு வச்சாச்சுன்னா அதனையோட அவங்களுக்கு வைத்தியம் சரியாயிருங்க. அப்பா சூப்பர் சார். எப்பேற்பட்ட நோயா எந்த நோயா இருந்தாலுங்க. இப்போ இதுல நீங்க எந்த நோயா இருந்தாலும் அது ஒரு டவுட் வரும். எந்த நோயா இருந்தாலும் சரியாகுமா நீங்க கேட்டீங்க இல்லையா? இப்ப நான் பாடின கவியில 4448 வியாதிகளுக்கெல்லாம் கீழே போனால் கீழே எரிப்பேன், மேலே போனால் மேலே எரிப்பேன், பின்னங்கையாய் முழங்காய் குஞ்சு குஞ்சாய் எரிஞ்சு முட்டை முட்டை எரிஞ்சு ஆடுகள் மேஞ்ச காடுகள் போல அடிபட்டு பிடிபட்டு செந்நீர் வத்தி பொன்மாரி வத்தி திருப்பால் என்கின்ற திருப்பால் கடல்ல கொண்டு போய் விடுதுங்களா அந்த தோஷத்தை. அப்ப முருகருக்கு மட்டும் எவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்லுங்க. அப்பனா 4448 நோய்களும் 4448 நோய்களுக்கும் அவர் பாடம் பண்ணித்தான் முருகரா எடுத்திருக்கிறாருங்கன்னு தபம். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு காலரா நோய் வருது, ஒரு சுகர் வருது, ஒரு ப்ரெஷர் வருது, ஒரு லிவர் பிரச்சனை வருது, ஒரு நெகத்தில் நெகச்சுத்து வருது, ஒரு தலைவலி வருது, ஒரு மூக்கடப்பு வருது, ஒரு நெஞ்சடப்பு வருது, ஒரு மாரடப்பு வருது, இப்படி ஒவ்வொரு நோய்களுக்கும் சேர்த்து மொத்தமாக முருகரே எடுத்துக்கிட்டாருங்க வைத்தியத்தை. இந்த ரகசியம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்லேயே 108 சித்தர்கள் வரலாறுல உண்டு. அதில் 18 பேர் வந்து ரெக்கார்டு. இதில் வந்து அவங்கவங்க உட்கார்ந்ததுல தன்வந்திரி சித்தர் வந்து தன்வந்திரி பூஜை பண்ணுறாங்க இல்லைங்களா, நோய்க்கு தன்வந்திரி சித்தர் தான். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கே வேணாலும் தன்வந்திரியுடைய சாமி சிலையை வச்சு பூஜிக்கலாம். ஆனால் அவருடைய உடம்பு
அவருடைய இறையாற்றல் எல்லாம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ள அவரோட உடம்பு இருக்குது. ஏன்னா ஜீவசமாதி இருக்குன்னு ஜீவசமாதி இருக்குதுங்க. இதுதான் அந்த ரகசியம். அப்போ ஒரு ஜீவனே அங்க இருக்கு, டாக்டருக்கு உண்டான அந்த வைத்தீஸ்வரனே அவரே சொல்றீங்க நீங்க. அப்ப ஜீவன்னா உயிருங்க. உயிர் போகிற நிலைமையில மரண பயம் இருக்கிறவங்க இந்த சந்தனத்தை கொஞ்சம் நெத்தியில வச்சாலே அவங்களுக்கு அந்த முருகரோட ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி அந்த முருகரோட பவர் வைப்ரேஷன் வந்து இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் செய்து வச்சிருக்காங்க. 9 நவகிரகத்துல செவ்வாய்க்கு மட்டும் இந்த சக்தி கொடுக்கும்போது சந்தனமும் அப்படித்தாங்க. நம்ம கடையில இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து அவங்க செய்யறதில்ல. உண்மையாலுமே சந்தனத்தை வந்து அரசாங்க முறைப்படி அரைச்சு முருகனுக்கு அப்படியே அப்ளை பண்ணி அவங்க முருகன் மேல அப்படியே பூசி அப்படியே அதுலேருந்து வரக்கூடிய அபிஷேகத்தை எடுத்து முறையாக அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. அது அந்த சந்தனத்துக்கு அப்பேற்பட்ட சக்தி வர்றதுக்கான காரணம் ஏதாச்சும் இருக்குங்களா? ஆமாம் இருக்குங்க. இப்போ சந்தனம் என்ன கிரகம்ங்க? தெரியல சார். சந்தனம் என்ன நிறம்? மஞ்சள். சூரியனா சார்? சந்திரன் வந்து மஞ்சள் தானே, லைட்டாக மஞ்சள். லைட் மஞ்சள். அப்போ குருவோட அம்சம் தானே சந்தனம். ஓகே. சந்திரன் வந்து குருவோட அம்சம் தானே. ஓகே இல்லைங்களா? ஆமாம் சார். சந்தனம் ப்ளஸ் சந்தானம். ஓகே. குருன்னா குழந்தை, அதனால சந்தனம்னா குரு. ம். இந்த குருவோட அம்சமாக இருக்கிறனால 9 நவகிரகத்தில் முருகர் வந்து குரு அம்சமாக இருக்கிறது வைத்தீஸ்வரன் கோயில் தானுங்க. அப்பா சூப்பர் சார். அங்கே முருகர் வந்து குரு அம்சமாக இருக்காரு. அதனால தான் அவருக்கு சந்தன காப்பு. சூப்பர் சார். இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? வேப்பந்தலையை அரைச்சு உருண்டை பண்ணி சூரிய ஒளியில் காய வச்சு ஒரு காலத்தில் காலையில் வேப்ப உருண்டை கொடுப்பாங்க. ஓகே. அந்த கோயிலுக்குள்ளைங்க. அந்த கோயிலுக்குள்ள? ஆமாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி வேப்பந்தலை விழுகுது இல்லைங்களா? இப்போ பண்ணுறது இப்பவும் இருக்குதுங்க. இப்பவும் ஒரு சில பேர் அரைச்சு வைத்தியம் பார்க்குறாங்க. அந்த வேப்பந்தலையை நம்ம பறித்து அதை அரைச்சு உருண்டை பண்ணி சூரிய ஒளியில் காய வச்சு எந்த நோயாக இருந்தாலும் முருகனை நினச்சி வாய்க்குள்ளே போட்டாங்கன்னா அதுதான் குளுகை. அந்த காலத்தில் மாத்திரைக்கு பேர் குளுகன்னு சொன்னாங்கல்லங்க. 2 குளுகை கொடு 3 குளுகை கொடுன்னு அந்த காலத்தில் வாங்கி அவங்க வைத்தியத்துக்காக அங்கே வந்து அந்த 3 நாள் 7 நாள் 8 நாளைக்கு அந்த மருந்தை முழுங்கிட்டு அந்த மரத்தடியில் படுத்திருப்பாங்களாமாங்க. எல்லா நோய் குணமாகி வீடு திரும்பி போயிடுவாங்க. அப்பா ஆஸ்பத்திரிக்கே போக ஆஸ்பத்திரி கிடையாது அந்த காலத்துல எல்லாம். ஆஸ்பத்திரி வைத்தியம் பார்க்குறக்கெல்லாம் ரொம்ப ரேர். அப்போது எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்த்தவர் முருகர். அதனால தான் முருகருக்கு வந்து நவபாசானம் கிடைச்சதுக்கு காரணம். ஓகே. நவபாசனத்தில் தானே செஞ்சாங்க முருகரைங்க. ஆமாம் சார். அப்போ அவர் எத்தனை மூலிகை அவர் பார்த்துருப்பாரு. அதனால தான் அவருக்கு நவபாசனத்துக்கு உயிர் வந்ததுங்க. அந்த எல்லாமே பாசனம்ன்றது விஷம் தானே. விஷம்ங்கிறது அந்த அத்தனை மூலிகையை அரைச்சு அதுக்கு உயிர் கொடுத்து வச்சிருக்கறனால அது நவம்னா 9 விஷத்தை வந்து ஒன்றா சேர்த்து நவபாசனமாக வச்சாங்க. ஓகே. அப்போ அந்த காலத்தில் வந்து வைத்தீஸ்வரன் சொல்லி அங்கே தன்வந்தி சித்தர் வந்து முருகர்கிட்ட வந்து இருந்து அவர் ஆசீர்வாதத்தை இவர் முருகரை நேரில் பார்த்துருக்காரு. அப்பா ஓகே சார். தன்வந்திரி சித்தர் ஒரு காலத்தில் அவங்கள பாடி அழைச்சி முருகரை பார்த்துருக்காரு. அந்த முருகரை பார்த்ததுனால நோய்க்கு அவர் தன்வந்தி சித்தர் வந்து உலக மக்கள் நலனுக்காக எத்தனையோ நோய்கள் இன்னும் வர வேண்டியதுக்கு எல்லாத்துக்குமே அவர் பாடம் பண்ணி உலகம் பூரா வச்சுட்டு முருகருடைய பாதத்திலேயே அவர் வந்து தன்வந்தி சித்தர் ஜீவசமாதி ஆனதுனால தான் நோய்கள் வந்து அதிகமான நோய்கள் தாக்கம் வந்து இன்னும் வரல. இல்லாட்டி காலரா நோய் மாதிரி ஆயிரக்கணக்கான நோய்கள் வெளியே இருக்குதுங்க. உள்ள வராமல் இருக்கிறக்கு அந்தந்த இடத்துக்குள்ள சித்தர்கள் ஜீவசமாதியாகி அவங்கவுங்க பாடம் போட்டு வெளியேற்றனால தான் இந்த மக்கள் நோயெல்லாம் வாழ்றதுக்கு காரணம். அப்போ அந்த ஊரில் வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசாக நோய்கள் பாதிப்பு இருக்காது. அந்த ஊரில் உங்களுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்துங்க தெரியாமல் சில பேர் ஆஸ்பத்திரி போகிறாங்க. அது அந்த காலத்தில் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா பழமொழி, உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு அதோட வலிமை என்னன்னு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் சொல்கிறோம் இல்லைங்க, நாங்கள் போய் போட்டு வந்தோம் சந்தன குழம்ப போய் ஒரு இத்தனி கிடச்ச நாக்கில் தொட்ட பரவாயில்லன்னு இப்போ சுபமாரிமுத்து சொல்கிறாருங்கிறோம். ஆனால் அதே ஊரில் இருக்கிறவங்க போய் அது வாங்குறாங்களான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? தெரியல. அப்போ இந்த விஷயம் வந்து அதுக்குள்ளே என்ன காரணம்னா தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அந்த வேல்யூ தெரியும். அப்போ இந்த பவர் வந்து உங்களுக்கு அது அதிகமாக எடுத்துக்கிறதே பாருங்கள். இப்போ முருகர் வந்து 9 நவகிரகத்தில் அவர் வைத்தியராகவே முருகர் இருக்கிறது இன்னைக்கு இப்படி இருக்கிறாருங்களே. இந்த ஸ்தலத்தில் முருகனே வைத்தியராக தான் இருக்கிறாங்க. செவ்வாய்க்கு நவகிரகத்தில் செவ்வாய்க்கு இருக்கிற கோயில் இல்லைங்களே. ஆமாம் சார். இல்லை அவரே தானே செவ்வாய். ஓகே. அங்காரகன் சொல்கிறாங்க, அது வேறங்களா? இல்லை, அங்காரகன் அவர் தான் முருகர். வைத்தீஸ்வரனாவே முருகர் இருக்கிறாருங்க. செவ்வாய் பகவானே அவர் தானுங்க. அவர் தான். ஓகே ஓகே. அப்போ காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு செவ்வாய்னா 8ஆம் இடம் என்பது விருச்சிகம் செவ்வாய் வீடு. அப்போ மேசம் என்பது தலையிலிருந்து கீழே வந்து விருச்சிகம் என்பது 8ஆம் இடம் வந்து மரணம்,
உயிர் போகும் நிலை இருந்தாலும் வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் மருந்து வாங்கி சந்தனம் வாங்கி சாப்பிட்டால் அவன் மரணத்தையும் வெல்லலாம்னு ஒரு விதி இருக்கு. அப்ப மரண பயத்தையும் போக்கும், மரணத்தையும் வெல்லலாம். ஆமாம், போகலாம். இன்னைக்கு நீங்கள் ஒரு 7 மாதம் கார்த்திகை நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் இந்த சந்தன குழம்பு வாங்கி தினந்தோறும் நாக்கில் சாப்பிட்டோம்னா நமக்குள்ள ஒரு தைரியம் வளரும். நம்ம முருகரவே முழுங்கி இருக்கிறோம். முருகர் பிரசாதம் முருகர். நம்ம முருகரவே நம்ம உடம்புக்குள்ள இந்த நெஞ்சில இதயத்தில் கோயில் கட்டி வச்சிருக்கிறோம். நம்ம உடம்புக்குள்ள முருகருடைய நவ பாசாரம் உள்ள இருக்குதுன்னு ஒரு தைரியத்தில் நீங்கள் நோயெல்லாம் பறந்து போயிடும். கண்டிப்பா சார். இது எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுக்கும். பெரிய ஆற்றலுங்க. அப்போ இது நீங்க என்ன தேவையில்லை. இன்னைக்கு நீங்க அடுத்த ட்ரிப்பு நீங்க நேரா வாங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நம்ம போறோம். அந்த சந்தன குழம்பு கொடுக்கறதுவே நம்ம பதிவாக எடுத்துக்கொண்டு வந்து ஒரு நாள் நம்ம உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்ண இன்னும் நிறைய மக்கள் போய் நோயை குணமாகுவாங்க. கண்டிப்பா சார். நானே கேட்கலான்னு வந்து நீங்க என்ன நினைப்பீங்கன்னு தெரியாம தான். அப்படியெல்லாம் இல்லைங்க, மக்களுக்காக நம்ம பாடுபடத்தான் நம்ம இருக்கோம். கண்டிப்பா சார். ஒரு கார்த்திகை நட்சத்திரம் பார்த்து நம்ம கண்டிப்பா கரெக்டாக. ஏன் கார்த்திகை நட்சத்திரத்தை சூஸ் பண்ணாங்க? முருகன் கார்த்திகை, முருகர் பிறந்தது கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை. அதனால கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகர் கோயில்ல அவருடைய நட்சத்திரத்தன்னைக்கு அவர் பிரசாதத்தை வெளியிடுறாங்க. ஓகே. அங்க குருவாவும் இருக்காரு, மருத்துவராகவும் இருக்காரு. வேற எப்படி சார்? அப்ப இந்த உலகத்துல வந்து முருகனை நீங்க எப்படி எல்லாம் வணங்கி வந்தீங்களோ எல்லாம் வணங்கிட்டீங்க. ஒரு நாள் நோய் வந்துட்டா முருகா என்னை கைவிட்டுட்டேன்னு நினைக்கூடாதுங்கிறக்காக அந்த நோய்க்கு மருந்தங்க கொடுக்குறாங்க. ஓகே, சூப்பர் சார். அப்போ முருகன் என்னைக்குமே கைவிட மாட்டாரு. என்னைக்கு கைவிட மாட்டாருங்க. இன்னைக்கு வைத்தியம் இருக்குதுல்ல. நீங்க நாடியை பிடிச்சி பார்க்கணும், கையை பிடிச்சி பார்க்கணும், தலையை தொட்டு பார்க்கணுங்கிறது இல்லைங்க. ஒரு சந்தன குழம்பை எடுத்து கொஞ்சம் ஒரு உருண்டை வாயில போட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சாச்சுன்னா ரத்தத்துல கலந்துருது. இப்ப நம்பிக்கையே இல்லாத ஒருத்தவங்களுக்கு நோய் இருந்தா கூட அதை பண்ணி போயிட்டு வந்தா அந்த டெஸ்ட் பண்ணிடலாம் இல்லைங்களா, தெரிஞ்சிடும். அவங்க ஏன் அந்த காலத்துல வந்து அந்த சந்தனத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு நோய் ஸ்தானம் வந்து 6ஆம் பாவம். ஓகே. 6ஆம் இடத்துல வந்து சித்திர நட்சத்திரம் இருக்குது. சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் என்பது முருகர். அங்க நோயில அவர் தான் இருந்திருக்காரு. இதான் ரகசியம். இது மாபெரும் ரகசியம் சார். இது வரைக்கும் பெருசா யாருமே பேசப்படல சார். யாருமே பெருசா பேசப்படல. ஜோதிடத்துல மேஷம் 6ஆம் இடத்துல நோய் தீராத நோய் 6ஆம் பாவம். ஓகே. அப்ப மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி. இந்த கன்னிங்கிறது எங்க வருதுன்னா மேஷத்துல இருந்து 6ஆம் இடத்துல வருது. ஓகே. 6ஆம் இடத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னா உத்தர நட்சத்திரம் ஐயப்பன் பிறந்தது இருக்குது. ஓகே. கன்னி ராசி. ஹஸ்த நட்சத்திரத்துல விநாயகர் பிறந்தார், வினையை தீர்க்கக்கூடியவர். ஓகே. சித்திர நட்சத்திரத்துல முருகர் பிறந்தார். என்ன சார் கன்னிராசி பயங்கர வெயிட்டா இருக்காங்க போல. அதனாலதான் அஸ்த நட்சத்திரக்காரி என்னைக்குமே உயிர் புதுப்பித்த நட்சத்திரம் அஸ்தம். ஓகே. அஸ்த நட்சத்திரக்காரி இருக்கும்போது ஒரு ஆஸ்பத்திரியில ரொம்ப சீரியஸா இருந்தாலும் கூட அவங்க இறக்க மாட்டாங்க. அப்பா ஒரு கொம்மியா இருக்கிறவங்க அஸ்த நட்சத்திரக்காரி பக்கத்துல போய் நின்றாங்கன்னா மறுபடியும் உயிர் உற்பத்தி ஆயிடும். அவங்க நர்ஸா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். சார் பயங்கரமான ரகசியம் சார். பயங்கர ரகசியம். அஸ்த நட்சத்திரத்துக்கு அவ்வளவு பாருங்க. அதனாலதான் வினையை தீர்க்கக்கூடியவர் விநாயகர். ஓகே. அங்க முருகர் எப்படி உள்ள வந்தாருன்னு கேட்டீங்கன்னா சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் முருகர். எல்லாரும் காலச்சக்கரத்துக்கு நோயை முதல்ல தீர்த்தா உலக மக்கள் நலனுக்கு நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி சித்தர்கள் அந்த காலத்திலே 12 ராசி கட்டத்துல நோய் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு முருகனை கொண்டு போய் அங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. அப்பா ஐயோ. அப்போ கன்னிராசியில சித்திர நட்சத்திரம், சித்திரத்துக்கு யார் வந்து ரொம்ப முக்கியமானவங்க தெய்வம் அப்படின்னா முருகர். செவ்வாய்க்குரிய தெய்வம் முருகன். செவ்வாயே தாங்க. அந்த சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதியே செவ்வாய் தான். ஓகே. அது 6ஆம் பாவத்துல வந்து நட்சத்திரத்தை உடைச்சு வச்சிருக்காங்க. ஆரப்பாகம் கன்னியில, அரப்பாக துலாத்துல. ஓகே. அப்ப நோய்க்கு அப்புறம் தான் 7ஆம் இடம் என்பது நிவர்த்தி. நோய் 6 நோய் 7 நிவர்த்தி. ஓகே. அப்ப அந்த கோயில் போயிட்டு வந்தா 6 நோய் வந்து 7ஆம் பாவமா மாறிக்குங்க. அப்பா சூப்பர் சார். அப்ப அங்க போனா போயிட்டு வரவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். 6 போய் 7 வந்துருது. 7 வந்துருது. ஐயோ பயங்கரமான விளக்கம் சார். இது யாரும் கேள்வி கேட்க முடியாது போல. இது வந்து ஒரு ப்ரூஃபே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் இது ஜோதிட கட்டத்துக்குள்ள சயின்டிபிக்கா வானசாஸ்திரத்தை படி இருக்குதா இல்லைங்களா? கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்றீங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வெளியில வந்தா ஒரு இன்னும் ஒரு அவுட் இருக்கிற மாதிரி, நோயோடு உள்ள போனா நிவர்த்தியோட வெளியில வரலாம். குருவோட அம்சம் இருக்கு நீங்க சொன்னீங்க. ஆமா. அப்ப அந்த துலா ராசிக்குள்ள வந்து விசாக நட்சத்திரம் இருக்குது, சித்திர நட்சத்திரம் இருக்குது. அதனாலதான் சந்தனம்னு சொல்லி நிவர்த்தி ஆகுது. அதை குடிச்சோடனே அவங்க சுவாதிங்கிறது தீர்த்தம். அப்பா. அதுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. 7ஆம் இடத்துக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்க. சித்திரை இருக்குது, சுவாதி இருக்குது, விசாகம் இருக்குது.
ஓகே. விசாக நட்சத்திரத்துல முருகர் பிறந்தார், கார்த்திகை நட்சத்திரத்துல முருகர் பிறந்தார். விசாகம் என்பது முருகருடைய அவதாரங்கள். எல்லாமே 6 போய் 7 கட்ட வந்துட்டீங்கன்னா 6 நோய் 7 நிவர்த்தி. அப்பா, ஓகே. எல்லாமே சயின்டிஃபிக்கா அந்த காலத்துல இந்த ரகசியங்களை காலச்சக்கரத்துக்கு 6ஆம் பாவத்தை 7ஆம் பாவமா மாத்தி வச்சுக்குங்கன்னு அவங்க அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் கூட இதுல சிங்கே இல்லாமலாம் இல்ல, எல்லாமே ஒண்ணு கனெக்டடா தான். பாருங்களேன், அப்ப நீங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அஸ்த நட்சத்திரக்கார கையில மருந்து வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு நோய் குணமாகும். ஓகே. இப்போ அவங்க டாக்டரா இருக்கணும்னு கூட அவசியம். உயிர் புதுப்பித்த நட்சத்திரங்க. ஓகே. அதனால போன உயிரை திருப்பி கொடுக்கறது அஸ்தம். அஸ்தம், ஓகே. அஸ்தம் என்பது உடுக்க 2 பக்கம் அடி வாங்கும். ஓ, ஓகே. ஆனா அஸ்தத்தினுடைய பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் கணபதி விநாயகர். ஓகே. வினையை தீர்க்கக்கூடியவரே விநாயகர் 6ஆம் பாவத்துல தான் இருக்காரு. ஓகே. அது அஸ்தம். சித்திரம் வந்து செவ்வாய் முருகர் அண்ணன் தம்பி 2 பேரும் அங்கதான் இருக்காங்க. கூட இன்னொருத்தர் இருக்காரு. ஆமா. அப்ப குரு அம்சம் அது. அப்ப வைத்தீஸ்வரன் கோயிலுடைய மகிமை இன்னைக்கு அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் திருப்தியா வாழ்றதுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு 9 நவக்கிரக கோயில்ல இனிமேல் சுத்துறவங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு இனிமேல் கார்த்திகை நட்சத்திரம் பார்த்து போவாங்க. கண்டிப்பா சார். இந்த பதிவு பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு எப்படி போய் சேரும்ன்றதுலாம் இல்லை, யாருக்கெல்லாம் நோய் தீரணும் அப்படின்னு ஒரு பிராப்தம் இருக்கோ அவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த பதிவு போய் சேரும். ஆமாங்க சார், கண்டிப்பா. இதெல்லாம் வந்து இது போய் அந்த கோயிலில் போய்ங்க கொஞ்சம் காலையில் நேரத்துலேயே எல்லோரும் போயிடணும். அன்றைக்கி 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே முருகன் கோயிலுக்கு போவதற்கு யாராவது நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா அந்த சாப்பிடாம ஒரு 3 நாள் முருகருக்காக வெறும் 3 நாள் பத்திய மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். ஆமாங்க. அதாவது 3 2 6 3 4 12 72 மணி நேரங்க. என்னங்கம்மா சார், எல்லாமே புள்ளி விவரத்தோட அடிக்கிறீங்க சார். ஆமாங்க. 3 2 6ன்னா 60 மணி நேரம். ஓகே. 3 12ன்னா 72 மணி நேரம். இந்த 72ஐயும் கூட்டினாலும் மறுபடி 7 2 9 வருது. அதான் சார். என்னங்க, அந்த 3 நாள் 9 இருக்கிறனால அந்த 9 நவகிரகத்துல இன்னும் சொல்ல போனா அந்த 9 யாருன்னு பாருங்க. 1 சூரிய, 2 சந்திர, 3 குரு, 4 ராகு, என்னங்க 5 புதன், 6 சுக்கிரன், 7 கேது, 8 சனி, 9 செவ்வாய். அப்பா, செவ்வாய் தான் வருது. அதேதான். என்ன சார் இது? அப்ப 3 நாள் விரதம் இருந்து எத்தனையோ நாள் முருகனுக்காக இருக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம மக்கள் தயாரா இருக்காங்க. இப்ப பாருங்க, நம்ம வடவள்ளி முருகன் கோயில் ஆபீஸ் போட்டிருக்கிறோம். காலையில செவ்வாய்க்கிழமை மட்டும் எப்போ இல்லாத கூட்டம் வடவள்ளி முருகன் கோயில். கண்டிப்பா நம்ம ஆபீஸ் முன்னாடியே 100 வண்டி நிறுத்திட்டு போறாங்க. கண்டிப்பா. அப்ப காரணம் என்ன? முருகர் மேல தாயை விட பக்தி அதிகமா இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். இல்லைங்களா? கண்டிப்பா. தாய் பக்தி அதிகமா இருக்காங்க. முருகர் மேல அவ்வளவு பாசங்க. நான் 4 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ளைட்டுக்கு போறேன், 3 மணிக்கு கீவில் உட்காந்துருக்காங்க. அப்பா, திங்கட்கிழமை விடிஞ்சு செவ்வாய்க்கிழமை காலையில. நீங்க இப்போ சொல்ற மாதிரி பார்த்தா நீங்க சொல்ற 3 நாள்லாம் இப்போ ஈஸியாவே கடைபிடிச்சிடலாம். 3 நாளைக்கு 72 மணி நேரம் வருதுங்க. 72 மணி நேரம் யாராவது நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருந்தால் முருகனுக்காக 3 நாளைக்கு ஒதுக்கி வச்சு வீடு வாசல்லாம் வலிச்சு சுத்தப்படுத்தி நம்ம கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகரோட ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம், நோய்க்கு மருந்து எடுக்க போகிறோம்னு சொல்லி எப்பவுமே வைத்தியம் பார்க்க போனால் சாப்பிடாம போகணும்னு சொல்லுவாங்கல்லங்க. அதனால 3 நாளைக்கு சாப்பிடலாம். சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. அதனால வந்து அந்த நான்வெஜ்ஜை ஒதுக்கி வச்சுட்டு முருகருக்காக 3 நாள் 72 மணி நேரம் தவம் இருந்து அந்த சந்தனத்தை வாங்கி கொண்டு வந்து நீங்களும் கொஞ்சம் நெத்தியிலையும் கொஞ்சம் நாக்கில் வந்து சாப்பிட்டுட்டு ரத்தத்தில் கலந்துருங்க. நீங்க ஒரு திருண்டு டாட் பண்ணாலும் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இன்னும் கேட்குது சார். முருகனே முழுங்கினாப்புல இருக்கு. முருகனை முழுங்கின மாதிரி தானுங்க. முருகர் வந்து உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? அந்த காலத்தில் வந்துங்க கோயில் வாசலில் உட்காந்து முருகனை நினச்சி இதயத்தில் கோயில் கட்டி வைத்தேன் முருகா உன்னை பாட துதிக்க வேண்டும், உள்ளத்தால் உணர்வாக இருந்தேன் முருகா எனக்குள்ளே நீ வர வேண்டும். இப்படித்தான் அந்த காலத்தில் பாடியிருக்காங்க. ஏன்னா உருகி பாடுவாங்களாமா அந்த காலத்தில் எல்லாம். அதுக்காகத்தான் இதயத்தில் கோயில் கட்டி வச்சது முருகனை. இப்போ பாருங்கள், எல்லாரும் இதயத்துக்குள்ள அந்த காலத்தில் பழகினவங்களை தானே பச்சை குத்துனாங்க, இப்போ முருகனை தானே குத்துறீங்க. அப்போ ரத்தத்தில் கலந்துட்டாரா இல்லைங்களா? அப்போ முருகனவே நீங்கள் முழுசாக எடுத்துக்கிட்டீங்க. சரிதானே? ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பதிவு சார். ரகசியம் இது. ஆக்சுவலாக எல்லாருக்குமே வந்துட்டு வைத்தீஸ்வரன் கோயில்னால் வேற ஒரு விஷயங்கள்லாம் தெரியும். பட் இப்படி ஒரு விஷயம், அவரும் டாக்டர் வைத்தீஸ்வரன் பேரில் இருக்குது, அதுவும் தெரியும். ஆனால் முருகனையும் அந்த செவ்வாயையும் அந்த சந்தனத்தை பற்றி சொன்னீங்களே, ஐயோ ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டம் சார். இந்த சந்தன முருகா அதுதான் அந்த காலத்தில் வந்து
நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் பல்லாயிரம் வருஷமாகவே வைத்தியத்துக்காக முருகர் படையெடுத்து வந்ததுனால அந்த முருகர் அங்கே முத்துக்குமார சுவாமியாகவும் தைல நாயகி அம்மனாக இருக்கிறனால அவங்கள 2 பேர்த்த பார்த்துட்டு வந்தாச்சுன்னா உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இந்த சந்தனத்தை என்னைக்கு அவங்க சாப்பிட்டு முழுகி ரத்தத்தில் கலந்த நோய் தீக்குதோ அடுத்த தலைமுறைக்கு அந்த நோய் வந்து அடுத்த தலைமுறைக்கு வராதுங்களாம். அப்பா அதுக்காகத்தான் நம்ம அங்கே போகணும். புரியுது சார். நம்ம நோய் வரக்கூடாது. அதான் அந்த ஜென்ரேஷனா ஒரு நல்லதை கடத்தலாம், நோயை கடத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுதான் அந்த ஒரு அற்புதமான விஷயம். ரொம்ப ரொம்ப பெரிய எல்லா மக்களும் போயிங்க. கண்டிப்பா இதுல வந்து ஒரு ஆத்மாத்மா இந்த உலகத்துல நம்ம பிறவி எடுத்ததுக்கு இப்படி ஒவ்வொரு கோவில் இருக்கக்கூடிய ரகசியத்தை கண்டுபிடிச்சு உலக மக்களுக்கு ஊட்டி விட வேண்டியது நம்ம கடமை. கண்டிப்பா சார், உங்களோட பெரும் கடமை. அதுல நாங்க ஒரு பார்ட்டா இருக்கோம் அப்படின்னு நினைக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். கார்த்திகை நட்சத்திரம் அப்போ நம்மளும் ஒரு தடவை போயிடலாம் சார். கண்டிப்பா போலாங்க. நல்லதே நடக்குங்கம்மா. பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து. நன்றி, வணக்கம்.